வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சந்தியாவோட இன்வெஸ்டிகேஷன்ல அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. யாரோ ஒருத்தரோட கை எலும்பு கிடைச்சிருக்கு. அதை உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா சந்தியா இப்போ அவங்களோட ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க கருணாகரன் சந்தியாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக வராரு. என் பையனை என்ன பண்ண சந்தியா அப்படின்னு கோவமா கேட்கிறாரு கருணாகரன். அவனை கொண்டு எரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. சந்தியா சொல்றாங்க, உங்க பையன் இன்னும் உயிரோட தான் இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் ரிசல்ட்டே இன்னும் வரல, அதுக்குள்ள உங்க பையன் இறந்துட்டான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? அப்படி பாக்குறப்ப உங்களுக்கும் இந்த கேஸ்க்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணினீங்க அப்படின்னா சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னவே நீ மிரட்டுறியா சந்தியா அப்படின்னு கேட்கிறாரு கருணாகரன். நீங்க உங்களோட அரசியல் பலத்தை காமிச்சீங்கன்னா நான் என்னோட போலீஸ் அதிகாரத்தை காமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்ட்டையே மோதிட்டேல நீ, நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்ததா சந்தியா இப்போ வீட்டுக்கு வராங்க. சந்தியாவை பார்த்த உடனே சிவகாமி நம்ம எழுந்து உள்ள போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வா சந்தியா, காலையில எதுவும் சாப்பிடல, ஏதாவது கடையில வாங்கி சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லத்த, நான் இன்னும் எதுவும் சாப்பிடல, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. அத்தை எதுவுமே சாப்பிடல அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. காலையில இருந்து புலம்பிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனா சந்தியாட்ட கேக்குறாங்க, அந்த விக்கி எங்க தான் போய் தொலைஞ்சா, ஏதாவது தடயம் கிடைச்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க கடைக்கு போற வழியில கருணாகரன் ஆள்களை பார்த்தோம், அங்கே எங்கேயும் சுத்திட்டு இருந்தாங்க, அதனால கடையை அடைச்சிட்டு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சரவணனும் இப்போ அங்க வராரு. அப்பா தான் எனக்கு கால் பண்ணி கடையை அடைச்சிட்டு வர சொன்னாரு, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. காலையில உங்க அத்தை என்ன மிளகாப்பொடி அரைக்கிறதுக்காக போக சொன்னா, அப்ப போறப்ப கருணாகரன் பார்வையால என்ன மிரட்டிட்டு போனாமா அப்படின்னு சொல்றாரு சரவணனோட அப்பா. ஏங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, ஏற்கனவே நீ புலம்பிட்டு இருக்கிற, இதையும் சொல்லி உன்னை கலவரப்படுத்த வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சரவணன் சந்தியாட்ட விக்கி பத்தின ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறாரு. விக்கியை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற இடத்துல ஒரு போன் கிடைச்சிச்சு, அதை நாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம், ரிசல்ட் வந்தாதான் தெரியும் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சந்தியாவுக்கு அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு ½ டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துடும், அதுக்கப்புறமா அது விக்கியோட எலும்பா இல்லையான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா சந்தியா எஸ்பியை மீட் பண்ணி பேசுறாங்க. இந்த விக்கியோட கேஸை வேறொரு ஆஃபீஸர்கிட்ட நீங்க சப்மிட் பண்ணிருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. கருணாகரனுக்கு நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுல விருப்பம் இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணுனா கரெக்டா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரோ அவர்கிட்டே கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நான் என்னதான் நேர்மையா விசாரிச்சாலும் அந்த கருணாகரன் எதிர்பார்க்கிற முடிவு வரல அப்படின்னா அவர் மேல மேல அப்பீல் பண்ணிட்டே தான் சார் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு சந்தியா அப்படின்னு எஸ்பி சொல்றாரு. அந்த கருணாகரன்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கிடைச்ச போன் சாம்பிளை நீங்க மறைக்கணும்னு நினைச்சா மறைச்சிருக்கலாமே, நீங்க தானே மர்டர் கேஸ்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்றாரு. கருணாகரன் உங்க நேர்மையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுமே அப்படின்னு சொல்றாரு எஸ்பி. நீங்க தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சந்தியா அப்படின்னு முடிவா சொல்லிடுறாரு எஸ்பி. அடுத்ததா சரவணன் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சரவணன் சிவகாமிட்ட சொல்றாரு, நீங்க எப்போதும் போல நார்மலா இருங்கம்மா, உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. எப்படிடா நான் அப்படி இருக்க முடியும், அங்க பார்வதிக்கு பயந்து பயந்து ஜுரமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனா இப்போ அவங்க வராங்க. வந்த உடனே பேச்ச மாத்துறாரு சரவணன். பாஸ்கரன் எங்கம்மா போனாரு அப்படின்னு கேக்குறாங்க. மாத்திரை வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. யாருக்கு என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க. பார்வதிக்கு ஜுரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. பாவம் பார்வதி, அவளும் என்ன பண்ணுவா, இந்த கேஸ்ல பாஸ்கரனோட தலையும் உருளுதுல அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. அந்த டைம்ல சக்கரை ரொம்ப பயந்து போய் ஓடி வரான். என்னாச்சுப்பா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். கருணாகரனோட ஆட்கள் 4 பேர் நம்ம கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க சக்கரை. அப்ப இறந்தது கண்டிப்பா விக்கியாதான் இருக்கும் போல, ரிசல்ட் வந்துருச்சு போல அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, அது விக்கியா இருந்தாலும் நம்ம கடையை எதுக்கு அடிச்சு நொறுக்கணும் அவங்க அப்படின்னு கேக்குறாரு. வா சரவணா, போய் என்னன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சரவணன் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இரு செந்தில் அப்படின்னு சொல்றாரு. என்ன இருந்தாலும் இது கருணாகரனுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்றாரு. நம்ம கொஞ்ச நாளைக்கு பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன். சந்தியாவுக்கு நீ உடனே கால் பண்ணி சொல்லு சரவணா அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. சிவகாமி பயத்துல இப்போ மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. அடுத்ததா சந்தியா அந்த கடையை அடிச்ச ஆட்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இந்த ரவுடிக்கு ரொம்ப திமிரா சொல்றாங்க, கருணாகரன் தான் அடிச்சு நொறுக்க சொன்னாரு, நீங்க எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, போலீஸ்டே திமிரா சொல்லுவியா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அதுக்கு இடையூறு தர மாதிரி உங்க தலைவன் ஏதாவது வேலை செஞ்சாருன்னா அவருக்கும் லாடம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சந்தியா அடுத்தது விக்கியோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கடைசியா நீங்க விக்கிய எங்க பாத்தீங்க, என்ன பேசினாரு அப்படின்னு கேக்குறாங்க.
பார்வதியை பழி வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. விக்கி தம்பிக்கு வேற யார் கூடயும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப விக்கி பார்வதியை மிரட்டினான்ல, அதுக்குள்ளதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க சந்தியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.